மதுரை விமான நிலையத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கொள்ள முயற்சிக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையாகத்தான் அதை குறிப்பிட்டதை தவிர பிணைப்பான வார்த்தையாக சொல்லவில்லை. உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய உடன் பிறந்த தம்பி தன்னையும் அழைத்து சென்று விசாரித்தார்கள், தாக்கினார்கள். காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள், அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது. அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புலன் விசாரணையில் இப்படி உயிரிழப்பு நேர்வதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது. அதை அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆனால் இது தொடர்கதையாக நீடிக்கிறது, கவலை அளிக்கிறது. யார் கேட்டது? அவர் அவங்க அப்பா மீது என்ன அப்படி கேட்டுக்காரா? பாசம் என்பது ஒரு வலிமையான வார்த்தை. நாங்கள் குறிப்பிட்டது அந்த அடிப்படையால் அல்ல. தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு பொறுப்பான வார்த்தை, அவ்வளவுதான். தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் சொல்லவில்லை. அந்த கட்சி எப்படியாவது போகட்டும் என்று நான் கருதவில்லை. அந்த கட்சியும் இங்கே எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி என்று நம்புவதால் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி ஏற்பட்டுவிடக்கூடாது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி பாசிச சக்திகள் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது. சனாதன பாசிஸ்டுகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். காவல்துறை கைது செய்த இளைஞர் உயிரிழந்த விவகாரம் குறித்தும் பாமகவின் அன்புமணிக்கு தான் கூறிய அறிவுறுத்தலை தவறாக புரிந்து கொண்டதாகவும் செய்தியாளர்களிடத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.